இன்றைய கலந்துரையாடல என்ன விஷயங்கள் இன்றைய கலந்துரையாடல இடம்பெற்றது? கட்சி ரீதியாக பேச்சாளர் சொல்லுவார் என்று நினைக்கிறேன். ஆனால் நாங்கள் இணையதளம் மீது இடைக்கால தடையில்லை. ஆனால் அவர்கள் விளக்கம் கோருவது அது ஒரு கட்சியின் மரபு. அதை மீறாமல் விளக்கம் கோரப்படும். தமிழ் மக்களுடைய அடிப்படை அரசியல் அபிலாஷைகளான அவருடைய சமஸ்தி அடிப்படையிலான அரசியல் தீர்வு என்பதற்கு யார் இணங்கி வாரார்களோ அதை பற்றி நாங்கள் பரிசீலிக்க தயார். அடிக்கடி நாங்கள் சொல்லி வாரோம். எங்களுடைய 80 ஆண்டு கால அரசியல் கொள்கையை நிலைநிறுத்துறதுக்கு யார் தெளிவான ஒரு முடிவை தென்னிலங்கை வேட்பாளர்களை யார் முன் வந்தாலும் அதை பற்றி நாங்கள் பரிசீலிப்போம். அப்ப இடைக்கால அந்த பொது வேட்பாளர் தொடர்பாகவும் நீங்க வேட்பாளர் தொடர்பாக நாங்கள் எந்த விதமான எதிர்மனப்பாங்களையும் கொண்டிருக்கையில கருத்துக்கள் இருக்குது. கட்சியில பல்வேறுபட்டவருடைய ஒத்த எதிர் கருத்துக்கள் உண்டு. ஆனால் நான் அதுக்கு ஆதரவாக என்னுடைய கருத்தை பதிவு செய்தேன். இப்பொழுதும் தெளிவாக ஆதரவாக என்னுடைய கருத்தை உங்கள் முன்னும் பதிவு செய்தேன். ஆனால் நாங்கள் அது தொடர்பாக சரியான ஒரு விடயத்தை அந்த தென்னிலங்கை வேட்பாளர்கள் முன்வைப்பார்களா இருந்தால் தமிழ் மக்களுடைய அரசியல் தீர்வு தொடர்பிலே அரசியல் அபிலாசைகளை பூர்த்தி செய்ய முன்வருவார்களாக இருந்தால் நாங்கள் அதை பற்றி பரிசீலிக்க தேவை. பொது வேட்பாளரை கைவிடவும் தேவை. அது வந்ததன் பிற்பாடு அந்த முடிவு எப்படி அமையுதோ அதை தொடர்ந்து எங்களுடைய விடையை உங்களுக்கு மிக ஆணித்தரமாக தருவோம். வெளிக்கது உள்கதல் வெளிக்கது வெளியில நடந்த சம்பவம் என்ன நடந்தது? கோவமா வந்தீங்க? கோவமா வந்தீங்க? ஒரு கோபமும் இல்ல, ஒரு கோபமும் இல்ல. அதுக்கப்புறம் ஆர்கியூமெண்ட் வரதானே அவ்வளவு ஆர்கியூமெண்ட் ஒன்லி. சரியா? இல்ல அப்படி ஒன்றும் இல்ல, அப்படி ஒன்றும் இல்ல, அப்படி ஒன்றுமே இல்ல. ஆனா ஒரு சில விஷயங்களை நாகரிகமா நடந்து கொள்ளலாம். சரியா?